அனைவருக்கும் வணக்கம். பொன்னிலா சேனல் பார்த்து கொண்டிருக்கோம் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்று நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2024 எம்பி எலெக்ஷன், 2024 எம்பி எலெக்ஷன், அந்த போலிங் ஆஃபீஸருக்கான டியூட்டிஸ் என்ன செய்யணும் அப்படின்னு தான் நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எலெக்ஷன் பார்த்திங்கன்னா எம்பி எலெக்ஷன் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 19/4/2024 வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. நம்ம ஏற்கனவே 2-3 ட்ரைனிங் கிளாஸ் போயிருப்பீங்க. உங்களுக்கு எந்த சட்டமன்ற தொகுதியோ அந்த தொகுதியில் போய்ட்டு எலெக்ஷன் கிளாஸ் போட்டிருப்பாங்க, அங்கே அட்டன் பண்ணிருப்பீங்க. அந்த 18ஆம் தேதி முன்னாடி நாள் போவோம், போயிட்டு ஆர்டர் காப்பி வாங்கிட்டு போவோம். எந்த ஸ்கூலோ அப்போ தான் தெரியும், 18ஆம் தேதி போய் வாங்கும்பொழுது தான் எந்த ஸ்கூல்னு தெரியும். ஆர்டர் காப்பி வாங்கிட்டு நம்ம ஒரு 12 மணிக்குள்ளே அந்த ஸ்கூலுக்கு ரீச் ஆகிருக்கோம். மணி 12 மணிக்குள்ள ரீச் ஆகிடும். ரீச் ஆகிட்டு சம்மந்தப்பட்ட நம்ம கூட ஒர்க் பண்ணுற கொலீக்ஸ் அதான் வந்துட்டாங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கிறோம். அங்கே ஸ்கூலில் எல்லா ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கா, பாத்ரூமு, ட்ரிங்கிங் வாட்டர் எல்லாம் இருக்கா, சாமியான பந்தல் எல்லாம் இருக்கா, அந்த லைட்ஸ் செட்டிங்ஸ்லாம் இருக்கான்னு பார்த்துக்கிறோம். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா 100 மீட்டர் கோடு, 200 மீட்டர் கோடு, இதை போய்ட்டு நம்ம வெரிஃபை பண்ணிக்கிறோம். இதுக்குள்ளே எந்த போஸ்டர், எந்த பந்தல், கட்சிக்கிற பந்தல் இதுவும் இருக்கக்கூடாது. ஸோ ஓகே, இது நம்ம வெரிஃபை பண்ணிவிட்டு நம்ம இருக்கோம். சீட் அரேஞ்ச்மெண்ட்லாம் நம்ம பண்ணிக்க கரெக்டாக, உள்ளே வெளியே இதெல்லாம் சீட்டிங், அப்புறமேட்டு மிஷின் வைக்கிற இடம், அப்புறமேட்டு ஏஜென்ட்ஸ் உட்கார இடம் எல்லாம் செட் பண்ணிக்கிறோம். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஆஃபீஸ் கொண்டு வர மெட்டீரியல் எல்லாம் செக் பண்ணிக்கிறோம். எல்லா மெட்டீரியலும் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு ஒவ்வொன்றா பண்ணிக்கிறோம். பார்த்து எல்லாம் டிக் பண்ணிக்கிறோம். டிக் பண்ணிவிட்டு அந்த மிஷின்ஸ்லாம் இருக்கா, அந்த சீல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிறோம். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சீல் இருக்கும், அது டேக் இருக்கும், எல்லாம் பார்த்துக்கிறோம். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் யூனிட்டு, சியூன்னு நம்ம ஸ்டார்ட்டாக சொல்லுவோம், கண்ட்ரோல் யூனிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பட்டனு, இதுதான் நம்ம அழுத்துகிற பட்டனு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல், இது டோட்டலு, இது க்ளோஸு, இது வந்து ரிப்போர்ட்டு, இது வந்து பிரிண்ட்டு, இது வந்து கிளியர். இப்படி இருக்கும் கண்ட்ரோல் யூனிட்டு. இது வந்து விபி பேட் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். விவி பேடு இது பார்த்தீங்கன்னா பேலட் யூனிட்டு. சின்னம், வேட்பாளர் பெயர், இங்கே லைட் செட்டிங் இருக்கும். சப்போஸ் நிறைய வேட்பாளர் இருந்தாங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா பேலட் யூனிட்டு 2 இருக்கும். இங்கே 1ன்னு கொடுத்துருப்பாங்க, இங்கே இந்த இதுக்கான 2ன்னு கொடுத்துருவாங்க. இது எப்படி செட் பண்ணணும் அப்படின்ட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். இதுதான் முக்கியமானது. எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா, இந்த டூவர் தூக்கி இதுக்கு பேக் சைடு, இந்த பேக் சைடு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும். இந்த பேக் சைடில் பார்த்திங்கன்னா ரெட்டு, பிளாக் இருக்கும், அந்த கலர்ஸ் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பெண்ணை நல்லா சொருகி வைப்போம். ஓகேவா? இதனுடைய பேலட் யூனிட்டை கொண்டு வந்து இங்கே பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் ரெட்டு, பிளாக், அதுக்கு தகுந்த மாதிரி பின்ன சொல்லி வைப்போம். இந்த விபி பேரோட இது பார்த்திங்கன்னா அந்த இது கொண்டு வந்து இதில் சொல்லி வைப்போம். இதில் பார்த்திங்கன்னா இங்கே இது இருக்கும், இங்கே அந்த மிஷினில் போய் விபி பேரில் போய் பார்த்திங்கனாவே இருக்கும். அந்த இதை அந்த மோடிங் என்ன பண்ணிடுறோம், அது வெர்டிக்கல் இதில் கொண்டு வந்துடுறோம். இப்படி இருக்கும், வெர்டிக்கல் ஷேப்பில் கொண்டு வந்துடுறோம். ஹரிசாண்டலில் இருக்கும், அது வந்து வெர்டிக்கல் ஷேப்பில் நம்ம திரும்பி வச்சுக்கிறோம். அப்புறமேட்டு எல்லாம் செட் பண்ணினோட்டி இங்கே பட்டன் இருக்கும், ஆன் பண்ணுறோம். ஓகேங்களா? ஆன் பண்ணி பார்க்கும்பொழுது இங்கே ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 7 துண்டு சீட்டு விடுவோம். 7 துண்டு சீட்டு விடுவோம். அப்புறமேட்டு பேட்ரி பர்சன்டேஜ் காமிக்கும். அப்புறமேட்டு டேட் டைம் காமிக்கும், எத்தனை வேட்பாளர் அப்படின்ட்டு காமிக்கும், டேட்டு, பேட்ரி, பர்சன்டேஜு, அடுத்தது டேட்டு, டைமு, வேட்பாளர், எத்தனை வேட்பாளர்னு காமிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் காமிக்கும்
இதில் நம்ம இப்போது அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா ஏஜென்ட்லாம் வந்துடுவாங்க. முன்கூட்டியே வந்து போலிங் வந்து 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். முன்கூட்டியே 1.5 ஹவர் முன்னாடியே வர சொல்லிட்டு நம்ம வந்து மார்க் போல் செஞ்சு காமிக்கணும். மார்க் போல் எப்படின்னா குறைந்தபட்சம் 2 வேட்பாளர் இருக்காங்க. முகவர்கள் வந்தாங்கன்னா என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். சப்போஸ் வரல அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வரலன்னா இருக்கிற முகவரில் வச்சு நம்ம மார்க் போல் செட் பண்ணுறோம். மார்க் போல் கிட்டத்தட்ட 50 மார்க் போல் செய்யணும். அது என்ன பண்ணணும், அந்த 50ம் நம்ம ரிசல்ட் காமிக்கணும். அவங்க ரிசல்ட்டு இப்போ இந்த சின்னத்துக்கு இத்தனை ஓட்டு அப்படின்னு நம்ம இது பண்ணிவிட்டு அந்த பேலட் என்ன சொன்னேன், பேலட் இதில் பார்த்தீங்கன்னா இது கிளியரு, இது வந்து ரிப்போர்ட்டு, ரிசல்ட்டு ரிப்போர்ட்டு 2 ஒன்று தான். இது வந்து க்ளோஸு, இது வந்து டோட்டல். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம டோட்டல் இதை அழுத்தி காமிச்சிட்டு பாருப்பா 50 ஓட்டு போலாக இருக்குது, வேட்பாளர்லாம் காமிக்கும், பர்சன்டேஜ் எல்லாம் ஒவ்வொன்றா காமிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா க்ளோஸ் பட்டன் அழுத்திப்போம். க்ளோஸ் பட்டன் அழுத்திட்டு அடுத்தது அதேமாதிரி காமிக்கும் க்ளோஸ்டு போலிங் க்ளோஸ்டுன்னு வரும், போலிங் க்ளோஸ்டுன்னு வரும். ஓகேங்களா? இப்படி வந்துட்டி அடுத்தது என்ன பண்ணுறோம், ரிப்போர்ட் எழுதினொட்டி இந்த சின்னத்துக்கு 7, இந்த சின்னத்துக்கு 6, இந்த சின்னத்துக்கு 4, இந்த சின்னத்துக்கு 5 இப்படின்ட்டு கவுண்ட் பண்ணி கரெக்டாக வந்துடும். இது வந்து டோட்டலாக 15 இதாகும். அது என்ன பண்ணிடுறோம், இந்த விவி பேரில் இருக்கிறது ஸ்லீப்பை அந்த துண்டு சீட்டு விழுவும் பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணி அந்த விவி பேடில் இருக்கிறது அந்த துண்டு சீட்டை எடுத்து பிளாக் கவரில் போட்டு உள்ள அது பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த சீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மார்க் போல் அப்படிங்கிற சீல் வைக்கணும். சீல் வச்சு அதை வந்து பிளாக் கவரில் போட்டு சீல் பண்ணியிருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ வந்து தான் நம்ம கடமைகளை செய்ய போகிறோம். என்னென்னா இது பின்னாடி பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் பண்ணிங்கன்னா 2 டோர் மாதிரி இப்படி ஒன்று ஓப்பன் ஆகும், இதுக்குள்ளே ஒன்று இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சீல் இருக்குது பார்த்தீங்களா, மேலே க்ரீன் கலர் சீல், இங்கே க்ரீன் கலர் லைட் க்ரீனாக இருக்கும், இங்கே ஆரஞ்சு மாதிரி இருக்கும். இந்த டேக் என்ன பண்ணுறோம், இதுக்குள்ளே விட்டு மேலே வந்து இந்த இடத்துல வந்து க்ரீன் வர மாதிரியும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு வர மாதிரி உள்ளே விட்டுக்கிறோம். உள்ளே விட்டு இது பிரிச்சிங்கன்னா இந்த பக்கம் ஏ சீல் இருக்கும், இந்த பக்கம் பி சீல் இருக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணிடுறோன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா டேக் போட்டு சீல் வச்சுக்கணும். டேக் போட்டு சீல் வச்சு ப்ரொசீடிங் ஆஃபீஸை சைன் பண்ணிட்டு இருக்கணும். இந்த சீலில் பார்த்தீங்கன்னா முகவர்கள்லாம் சைன் பண்ணுவாங்க. இங்கே நூல் போட்டு டேக் போட்டு கட்டி நம்ம அங்கே சீல் வச்சிடறோம். அந்த டேக் வந்து டோட்டல் பட்டனை வச்சு செட் பண்ணி போட்டு கட்டிடலாம். திருப்பி இந்த டோரை போட்டு லாக் பண்ணிவிட்டு இந்த சீலை ஏ வந்து இப்படி மடித்து பி வந்து இப்படி மடித்து சீல் பண்ணிடுறோம். இந்த மெத்தடை முடிச்சிடறோம். இங்கே ஒரு டேக் போடுறோம். இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டேக் போட்டு கையெழுத்து வாங்கி ரெடி பண்ணியிருக்கோம். அதேமாதிரி பிபி பேட்லேயும் அந்த டோர் ஓப்பன் பண்ணி ஒன்றும் இல்லைன்னு காமிச்சிட்டு அங்கேயும் என்ன பண்ணிடுறோம், டேக் பண்ணிடுறோம். இங்கேயும் ஒரு டேக் இருக்கும், அங்கேயும் பண்ணியிருக்கோம். இப்படி பண்ணிவிட்டு அவ்வளோதான். இதை கரெக்டாக முடிச்சிட்டிங்கன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சீல் இருக்குது. இப்போ வந்து க்ரீன் கலர் சீல்னு பார்த்தீங்கன்னா இப்படி சீட் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடு, இங்கே கியூஆர் கோடு 2ஆக கட் பண்ணி இந்த கியூஆர் கோடு இங்கே வர மாதிரி இங்கே ஒரு சீல் ஒட்டியிருக்கோம். இந்தானே கியூஆர் கோடு வர மாதிரி இந்தானே சீல் ஒட்டியிருக்கோம். இது செட் பண்ணிட்டு சீல் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம், போலிங்க்கு ரெடி ஆகிறோம். பார்த்தீங்கன்னா PO 1 டியூட்டிஸ் என்னென்னா வாக்களிக்க வருவாங்க வாக்காளர். அங்கே
பேர் என்ன பண்ணோம் சீட்டு கொண்டு வருவாங்க. வரிசையின் சீரியல் நம்பர் பாக என உரத்த பொருளில் படிக்க வேண்டும். படித்ததும் ஆண் வாக்காளர் என்றால் அடிக்கோட்டு மேல் அடி கோடிட்டு காட்ட வேண்டும். பெண் வாக்காளர் என்றால் ரவுண்ட் பண்ணி காட்ட வேண்டும். அதுக்கான தனித்தனி சீட்டில் இது ஆண் வாக்காளர், பெண் வாக்காளர். அங்கே ஆண் வாக்காளர்னா இதில் ஒன்று டிக் பண்ணிக்கணும். சப்போஸ் பெண் வாக்காளர்னா இதில் ஒன்று டிக் பண்ணிக்கிறோம். அடையாளத்தை கரெக்டாக இது பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், P2க்கு அனுப்பிடுறோம். P2வோட வேலை என்ன பார்த்தீங்கன்னா 17A புக் இருக்கும். அதில் வந்து அவர் ஆதார் கார்டு கொண்டு வர மொத்தம் 12 ஆவணங்கள், எபிக் சேர்த்து அது இல்லாமல் மொத்தம் 12 ஆவணங்கள். இதில் ஏதோ ஒரு ஆவணத்தை கொண்டு வந்தால் போதும். இப்போ ஆதார்னால் ஏசின்னு போட்டுக்கிறோம், பேங்க் பாஸ்புக்குனா பேங்க் பாஸ்புக்குன்னு போட்டுக்கிறோம். இப்படி வந்து டிரைவிங் லைசன்ஸ்னால் டிஎல், இந்த மாதிரி குறியீடுகள் இருக்குது. மேக்ஸிமம் ஆதார் கார்டு தான் கொண்டு வருவாங்க, எபிக் கார்டு தான் கொண்டு வருவாங்க. இதை வந்து என்ன பண்ணிக்கிறோம், இந்த சீரியல் நம்பர் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 45 அப்புறமேட்டு அந்த நம்பர் ஆதார் நம்பர் லாஸ்ட் 4 டிஜிட் மட்டும் எழுதினா கூட போதும். எழுதிட்டு ஏசி வந்து அங்கே சைன் என்ன தம்பு வாங்கிக்கிறோம். இது வாங்கிட்டு ஒரு துண்டு சீட்டில் என்ன பண்ணிடுறோம், துண்டு சீட்டில் எழுதி கொடுத்துட்றோம். அடுத்தது பார்த்திங்கன்னா P2வோட வேலை மை வைக்கலாம். சப்போஸ் வேலை பளு அதிகமாக இருந்துச்சு, ஸ்லோவாக இருந்தாங்கன்னா அது P3 கூட செய்கிறோம்னு தப்பு கிடையாது. என்ன பண்ணோம், இடது ஆள்காட்டி விரலில் இங்கே தான் இதுக்கு நேராக இந்த மைய வைக்க வேண்டும். சப்போஸ் இந்த விரல் இல்லைனா இதில் வைக்கலாம், சப்போஸ் இந்த விரல் இல்லைனா இதில் வைக்கலாம், சப்போஸ் இந்த கையே இல்லைனா இதில் வைக்கலாம், சப்போஸ் 2 கையுமே இல்லை அப்படிங்கும்போது காலில் வைக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி ப்ரொசீஜர் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா P3யோட வேலை. P-வோட வேலை என்ன, அவங்க கொண்டு வர சீட்டை வாங்கிக்கணும், இடது கையில் மை இருக்கான்னு பார்த்துக்கணும், பார்த்துட்டு பட்டனை அழுத்தினதும் அவங்கள வந்து அனுப்ப வேண்டும். போயிட்டு ஓட்டு போட சொல்ல வேண்டும். அழுத்திட்டு அங்கே விவி பேரில் போடுவாங்க. நம்ம போட்ட சின்னத்துக்கு தான், நம்ம போட்ட அழுத்தின பட்டனுக்கு தான் சின்னத்துக்கு வாக்களில் இருக்கான்னு அந்த மிஷினை பார்த்துட்டு ஓகே அப்படின்னா பீப் சவுண்டு பீப் அப்படின்னு வரும். அது கேட்டு வெளியில் வந்துடுவாங்க. இதுதான் சிம்பிள் டூல்ஸ் தான், ஒன்றும் அவ்வளோவா ரிஸ்க் இல்லை. இப்படியே போயிட்டே இருக்கும். அப்பப்போ 1 ஹவருக்கு ஒரு டைமு இந்த டோட்டல் பட்டனை அழுத்தி செக் பண்ணிக்கணும், இது பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா சப்போஸ் எந்த பூத்துலேயும் அந்த மாதிரி வந்ததில்லை. சப்போஸ் வந்துச்சுன்னா இப்போ 49O அதை பற்றி சும்மா ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க. 49M 49MA சேலஞ்ச் ஓட்டு, டெண்டர் ஓட்டு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. சாதாரணம் சேலஞ்சு ஓட்டு அப்படின்னா எதிர்க்கப்பட்ட வாக்கு அப்படின்னா, இப்போ ஒரு வாக்காளர் வருவாங்க, அந்த ஏஜென்சியில் என்ன பண்ணுவாங்க, ஆப்போசிட் பண்ணுவாங்க, இவர் கிடையாது, இவர் இங்கே ஓட்டு போட இது கிடையாது அப்படின்ட்டு. சப்போஸ் அது அவர் வந்து அந்த ஏஜென்ட் வந்து 2 ரூபா ப்ரெசிடிங் ஆஃபீஸர் கட்டி எதிர்ப்பாங்க. அவர் வந்து சம்மந்தப்பட்டவர் வந்து எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக கொண்டு வந்து காமிச்சாங்கன்னா ஓகே ஓட்டு போட அலோவ் பண்ணலாம். சப்போஸ் அவர் வந்து தப்பானது போச்சுன்னா அந்த வேட்பாளர் கட்டின இது வந்து ப்ரொசீடிங் ஆஃபீஸர் வந்து ரிட்டர்ன் கொடுத்துடணும். சரி தப்புனா அந்த அமௌண்ட்டை வாங்கி வச்சுக்கணும், அது கவரில் போட்டு தனியாக அது கனெக்ட் பண்ணி கடைசியாக கொடுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா சேலஞ்ச் ஓட்டு. டெண்டர் ஓட்டு அப்படிங்கும்போது என் ஓட்டை போட்டான், எனக்கு முன்னாடி வந்து போட்டு போயிட்டான். என் பேர் இப்போ சுப்பிரமணி அப்படிங்கிறதுல இன்னொரு சுப்பிரமணி வந்து போட்டு போயிட்டான். ஸோ அப்படிங்கும்போது என்ன பண்ணணும், இவங்களுக்கு அந்த ஓட்டு போடணும். அந்த கரெக்டான கேண்டிடேட் தான் வந்திருக்காரு, வாக்காளர் தான் வந்திருக்காரு, அவரோட இந்த ஓட்டு போடணும். அதுக்கு நான் பேலட் சீட் இருக்கும், அவங்களுக்கு சீட்டு மாதிரி இருக்கும், அதை கிழிச்சு அவங்கள மிஷினில் இவிஎம் மிஷினில் ஓட்டு போட அலோவ் பண்ணக்கூடாது. அந்த பேலட் சீட்டில் சீல் வச்சு அதை மடித்து தனியாக இது பண்ணிடணும். 17A புக்கில் நோட் பண்ணிக்கணும். இதுதான் டெண்டர் ஓட்டு. 49O அப்படின்னா எல்லாம் வந்துடுவார், PO1 படிச்சுடுவார், PO2 என்ன பண்ணிடுவார், 17A புக்கில் எழுதிடுவார். போயிட்டு எனக்கு ஓட்டு போட விருப்பம் இல்லை அப்படின்ட்டு வருவார். இவர் தான் 49O. இவர் என்ன பண்ணணும்னா 17A புக்கில் எழுதி சைன் வாங்கிட்டு ரிமார்க்கில் நோட் பண்ணணும், நாட் இன்ட்ரெஸ்டட் டு போல் அப்படின்னு, நாட் போல் அப்படின்னு கூட மென்ஷன் பண்ணலாம். சைன் வாங்கிட்டு கீழே ப்ரொசீடிங் ஆஃபீஸர் சைன் பண்ணணும்.
இந்த 49M இவர் வருவார். எல்லாமே PO 1 கொடுத்த குரல் படிப்பார், இது பண்ணுவார், மிஷினையும் அழுத்திடுவார். டேய் மாப்பிள்ள, நம்ம சின்னதுக்கு தாண்டா நான் ஓட்டு போட போகிறேன் அப்படிம்பாரு. அப்படிங்கும்போது இவரை அந்த ஓட்டு போட அலோவ் பண்ணக்கூடாது. ஏன்னா சட்ட திருத்தத்தில் பார்த்தீங்கன்னா, சட்ட விதிப்படி பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணக்கூட உள்ளே வந்து நான் இந்த சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுறேன்னு சொல்லக்கூடாது. ஸோ அவரை வந்து போலீஸில் ஹேண்டில் ஓவர் பண்ணியிருக்கணும். 49MA அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த வாக்காளர் என்னன்னா ஒரு சின்னத்துக்கு ஓட்டு போடுவார். சப்போஸ் ஒரு மிளகாய் சின்னத்துக்கு ஓட்டு போட்டார், ஆனால் அந்த விவிபேட்டில் வந்து வேறு இது துண்டு சீட்டு விழுவுது அப்படிங்கும் பொழுது ஆட்சேபனை செய்யும் பொழுது என்ன பண்ணோம், இவர் கூப்பிட்டு அவர் வந்து சொல்லுவார், நீங்கள் அதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணும்போது மறுபடியும் எல்லாம் சேர்ந்து எல்லா ஏஜென்ட்களும் சேர்ந்து மறுபடியும் ஓட்டு போடும் பொழுது இவர் சொன்னது கரெக்டு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த வாக்குப்பதிவை நிறுத்திட வேண்டும், அப்பயே நிறுத்திடணும். சப்போஸ் சொன்னது தப்பு அப்படின்னா 1000 ரூபா ஃபைன், 1000 ரூபா ஃபைன் மற்றும் 6 மாத சிறை தண்டனை. இந்த மாதிரி செய்யலாம். சப்போஸ் கண் தெரியாதுங்க, ஹேண்டிகேப் அவங்க கூட வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ரைட் சைடு ஆள்காட்டி விரலில் மை வச்சு அவங்க வந்து ஒருத்தர் தான் ஓட்டு போடணும். கூட வராங்க பார்த்தீங்களா, அவங்களை கூட்டிகிட்டு அவங்க வந்து ஒருத்தருக்கு மட்டும் தான் அலோவ் பண்ணணும். அவங்களுக்கு ஆள்காட்டி விரல் ரைட் சைடு ஆள்காட்டி விரலில் மை வச்சுட்டு அவங்கள ஓட்டு போட அனுமதிக்கலாம். அவங்களுக்கு தேவையான அந்த இதில் பார்த்தீங்கன்னா சைன் வாங்கிக்கணும். இதுதாங்க எலெக்ஷனு. கடைசியாக என்ன பண்ணணும், ஏஜென்ட்டு பார்த்தீங்கன்னா மணி 3 மணிக்கு மேலே யாரையும் வெளியே அனுப்பக்கூடாது. இதுதான் முக்கியமானது. அதுக்குள்ளே வந்து 1 ஹவருக்கு 1 மாற்றி பாஸ்போர்ட் மாற்றிக்கலாம். ஆனால் வந்து மணி 3 மணிக்கு மேலே அலோவ் பண்ணக்கூடாது. கடைசி நேரத்தில் தான் வந்துட்டாங்க. மணி 6 மணிக்கு நம்ம போல் முடிக்க வேண்டும். ஆனால் வந்து லைனில் நின்றுக்கிறாங்க, 50 பேர் நின்றுக்கிறாங்கன்னா கடைசி நாள்லேருந்து 1 2 3 4 5 6 அப்படின்ட்டு டோக்கன் கொடுத்து நம்ம வச்சுக்கணும். அதெல்லாம் எப்போ முடியுதோ அப்போ அந்த வாக்குப்பதிவை இது பண்ணிடணும். கடைசி என்ன பண்ணணும், அந்த பேலட்டில் இருக்கிறத க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த கேப் மாதிரி இருக்கும், அதை மூடிட்டு மொத்த போல் எத்தனைன்ட்டு இருக்கும், அதை வந்து நம்ம சொல்லிடணும், இத்தனை போல் ஆகிருக்கு அப்படின்ட்டு நம்ம சொல்லிடணும். ஸோ இதுதான், இவ்வளோ தாங்க எலெக்ஷன், இவ்வளோ தான். இதில் என்னாச்சும் உங்களுக்கு டவுட்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதாங்க எலெக்ஷன்.